நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரம். உங்களை இந்த சகஸ்ர ஆரோக்கிய நிலையத்தில் பார்க்கறது மிக்க மகிழ்ச்சி. நம்ம மந்த்ராஸ் சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு குருகுல கல்விகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுதும் நீங்கள் இது ஒரு தெய்வீக கலையை புனிதமாக மக்களுக்கு சேர்க்கறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். நீங்கள் இந்த மந்த்ராஸ் யாரெல்லாம் கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், மந்த்ராஸோட பலன்கள் என்ன, கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எந்த ஒரு மந்திரத்தை ஆரம்பித்தாலும் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓம் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ சாதாரணமாக ஓம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நாபி கமலத்திலேருந்து சொல்லணும். ஓம் அப்படி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்கள் நாபி கமலத்திலேருந்து, அதாவது இந்த சுவாதிஷ்டானம், மணிபூரகம் அப்படின்னு லைனாக வரக்கூடிய இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து கடைசியாக முடியக்கூடியது சகஸ்ரா. இந்த சகஸ்ராலேருந்து பிரியக்கூடியது தான் அனைத்து நரம்புகள், இது எல்லாமே நம்ம உடம்புலேருந்து எல்லாமே பிரியக்கூடியது அந்த சகஸ்ராலேருந்து. இந்த சகஸ்ராங்கிறது இந்த சிரசுக்கிட்ட இருக்குது. இந்த சிரசுக்கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த ஓம் உச்சரிப்பு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த நம்ம இந்த சிரசில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுமே வேலை செய்யும். இந்த ஓம் உச்சரிப்பு நம்ம சொல்கிறதுலையே அனைத்துலையுமே வந்து இப்போ ஒரு கரண்ட் ஒயர் போகிறது, அதை நம்ம தொட்டால் ஷாக் அடிக்கிறது, அதை நம்ம உணர்றோம். இப்போ ஷாக்கு நம்மளை அடிக்கிறது, அது உணர்றோம், டக்குன்னு கையை எடுக்கிறோம். அது மாதிரி இந்த ஓம்ங்கிற உச்சரிப்பை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்கள் இந்த இருக்கக்கூடிய அனைத்து உங்கள் மூளையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பிரெயின் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அது ஒரு நிலைக்கு கொண்டு வரும். நம்ம பொதுவாக வந்து காலம்பரை எழுந்த உடனேயுமே ஒரு மூணு மந்திரம் மட்டும் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே உங்கள் பிரெயின் சுத்தமாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக உங்களோட வேலை வந்து நல்லா கரெக்டாக நடக்கும். எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு சொன்னது ஓம். ஓ ஸ்ரீ ஹ்ரீ, இந்த மூன்று மந்திரம். இதை மட்டும் நம்ம காலம்புற ஒரு 16 தடவை சொன்னால் போகிறோம். 16 டைம்ஸ் அதை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்புலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம உடலை சுத்தப்படுத்துறது, நம்ம மூளையை வந்து சுத்தப்படுத்துறது. இந்த மந்திரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே உடம்புல எந்த வியாதியும் வராது, வியாதிகள்லாம் வராது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எடுக்கக்கூடியது. நம்ம முதல்ல வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழணும் அப்படின்னாக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்புல எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தாலே நம்ம நல்லா இருக்கலாம். இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த யோகாசன பயிற்சி, இந்த மந்திர பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம சௌக்கியமாக இருக்கும். ஒரு சின்ன சந்தேகம், இப்போ நீங்கள் 16 முறை உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த காலம், அதே மாதிரி அதிகாலை வேலை, அந்த மாதிரி. ஸோ கால நேரங்கள் எந்த காலங்களில் எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதுக்கான பலாபலன்கள் மாறுபடுமா? எந்த நேரத்தில் எத்தனை எண்ணிக்கை, இப்போ 108, 16, 21, 48 இப்படி எல்லாமே எண்ணிக்கையை வச்சு தான் நம்மளுடைய மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணுறோம். இதனுடைய பலன்கள் எந்த மாதிரி மாறுபடும்? எல்லாருமே எல்லா காலங்களிலையும் எல்லா மந்திரங்களும் சொல்கிறதுக்கு தகுதியாக இந்த காலங்களில் இதை பண்ணும்போது முழுமையான பலன் அளிக்கும், அந்த மாதிரி ஏதேனும் இருக்குங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காலத்துக்கு ஒரு மந்திரங்கள்னு இருக்குது. இப்போ மந்திரங்கள் வந்து நம்ம காலங்கத்தால், அதாவது வந்து 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக டெய்லிக்குமே ஒரு 4:30 மணிக்கெலாம் நம்ம எழுந்துடணும். எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம சுவாமிகிட்ட உட்காந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கும், அன்றைக்கி உள்ள நாள் நல்லா இருக்கும். 6 மணிக்கு மேலே போனாலே இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தாண்டிடும். 6 மணிக்கு மேலே போனாலே அந்த மந்திரத்துக்குரிய பலன் அடுத்த பலன் தான் கிடைக்கும். முழுமையான பலன் நம்ம கிடைக்காது. முழுமையான பலன் அந்த 6 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அது பலன் கிடைக்காம இருக்காது, அதற்குரிய பலன் கிடைக்கும். அடுத்த டைமிங் அப்படின்னா அதற்குரிய பலன் கிடைக்கும். நம்ம இந்த 16ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங், ஆரம்ப ஸ்டேஜ். இதுக்கு அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான். இப்போ நம்ம யோகாலையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து பிராணாயாம பயிற்சி தான் கொடுப்பீங்க இல்லையா? பிராணாயாம பயிற்சி தான் ஃபஸ்ட்டு. நம்ம பிராணாயாமம் பண்ணால் தான் மற்ற யோகா எல்லாமே நம்ம செய்ய முடியும். பிராணாயாமங்கிறது மூச்சை நம்ம தம் கட்டுறது. ஒரு நாளைக்கு 21,600 தடவை நம்ம மூச்சு காற்று விடுறோம். அந்த மூச்சை சேவ் பண்ணுறதுக்காக தான் பிராணாயாமம்னு வச்சுருக்காங்க. அந்த மூச்சை நம்ம சேவ் பண்ணால் தான் எந்த ஒரு செயலை நம்ம செய்ய முடியும். இப்போ சிரசாசனம் அப்படின்னு நம்ம தலைகீழ நிற்கிறோம் அப்படின்னாக்க அந்த பிராணாயாம பயிற்சி இருந்தால் தான் நிற்க முடியும். இப்போ ஜலாசனம் ஜலத்தில் உட்காந்துருக்கா, அக்னி ஆசனம் அக்னி மேலே உட்காந்துருக்கா, இது எல்லாமே அந்த பிராணாயாம பயிற்சி தான். அதுதான் நமக்கு வந்து ஒரு பேஸ்.
அது மாதிரி இந்த மந்திரங்கிறது வந்து அதோட ஒரு ஆரம்பம், அதுவும் வந்து நமக்கு அதோட ஆரம்பம் தான். இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துக்காக தான் மெயினாக நம்ம இந்த யோகாசன பயிற்சி, மந்திரங்கள் இது எல்லாமே அதற்காக தான் வச்சுருக்காங்க. நல்லது ஐயா. இப்போ ஒரு மந்திரத்தை திரும்ப 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 உச்சரிக்கும் போது அதனுடைய பலாபலன் அதீதமான நிலைக்கு வருமா? எதற்காக ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க? எப்பொழுதுமே வந்து இப்போ ஒருத்தர் வந்து நல்லவர் அப்படின்னு நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு திருப்பி ஒரு 10 பேர், அடுத்தது ஒரு 100 பேர், இந்த மாதிரி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஒரு நல்லவராக தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு 1000 பேர் சொன்னாக்க இவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு நம்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மந்திரத்தை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மூல மந்திரம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னது ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டார்டிங்கில் உள்ள மூல மந்திரம். இது வந்து மூல மந்திரம். இது வந்து மனசுக்குள்ளே தான் சொல்லணும். வெளியில் நம்ம உதட அசைச்சு கூட சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லணும். நம்ம மூளையிலேருந்து எல்லாமே ஓடிட்டே இருக்கணும், எல்லாமே ஓடிட்டு இருக்கணும். ஆனால் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம ஒரு தடவை சொல்லும்போது அது கூடிய பலன். இதை 16 தடவை சொன்னோன்னா அதோட பலன், 100 தடவை சொன்னால் அதோட பலன். ஒரு சாதாரணமாக இப்போ காயத்ரி ஜபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜபத்தை வந்து டெய்லிக்கு நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 232 தடவை நாங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஜபத்தை காலம்பரை 108 தடவை பண்ணணும், மத்தியானம் 32 தடவை பண்ணணும், சாயங்காலம் 64 தடவை பண்ணணும். இந்த ஜபத்தை அதே ஜபத்தை திருப்பி 108 தடவை சொல்லணும், மத்தியானம் 32 தடவை சொல்லணும், சாயங்காலம் 64 தடவை சொல்லணும். இந்த காயத்ரி ஜபம் அந்த காலம் சூரிய உதயம், உச்சி வேலை, அஸ்தமாகும் போது அது மாறுபடும் போது எண்ணிக்கை நீங்க ஏத்தி இறக்குறது அதற்கு உரிய அந்த பலனை நமக்கு தரும், அதற்கு உரிய பலனை தரும். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம அதே மாதிரி நம்ம கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க அதோட பலன் நமக்கு கண்டிப்பாக நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக அதோட பலன் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு தடவை சொல்கிறதோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஏற்றுறோமோ, இப்போ வந்து சாதாரணமாக இப்போ நான் சொன்ன மந்திரத்தை ஒரு 1,00,000 தடவை அவங்க அந்த ஜபத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களே அதை கண்குளிர பார்க்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். யாருக்காவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தை பலிக்கும். அந்த வாக்கு சுத்தம், அது வாக்கு சுத்தமாகும். அதனால இந்த ஜபங்கிறது அவ்வளோ முக்கியமானது, மந்திரங்கிறது அவ்வளோ முக்கியமானது. இந்த வயசுல தான் கத்துக்கணும், இந்த மாதிரி ஆடவர் தான் பெண்கள் தான், இந்த மாதிரி ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கா? இப்ப யார் வேணாலும் விருப்பப்படுறவங்க எல்லாருமே வந்து மனம் இருந்து ஒத்து போனா எல்லா நிலைகள்லயும் நம்ம மந்திரம் கத்துக்கிறதுக்கு முறையான ஒரு குரு வழிகாட்டுதல் இருந்தா நம்ம கத்துக்கலாமா? மந்திரங்கள் வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் கத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திரங்கள் இதுதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதன்படி நம்ம கத்துட்டு நம்ம சொன்னா நல்லது. இப்போ வந்து இப்போ நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள். இப்போ 4 வேதங்கள் அப்படின்னா ரிக்வேதம் அப்படின்னா அந்த ரிக்வேதத்துக்கு தனியாக இருக்காங்க. அவங்க தான் அந்த ரிக்வேதம் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணுவாங்க. இப்போ யஜுர்வேதம்னாக்கா அந்த யஜுர்வேதம் மட்டும்தான் அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க தான் பாராயணம் பண்ணுவாங்க. அடுத்தது சாமவேதம்னா அந்த சாமவேதம் மட்டும்தான் அவங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு பிராமணர்கள் இருக்காங்க. அதரோண வேதம்னா அதுக்குன்னு தனியாக இருக்காங்க. ஆகமங்கள் அப்படின்னா அதுக்குன்னு சிவாச்சாரியார்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதுதான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து பொம்மநாட்டி அப்படின்னாக்கா, இப்போ லேடிஸ்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் அவள் சொல்லலாம். இந்த விநாயகர் பஞ்சரத்னம், ஷண்முகர் ஷட்கம், இந்த மாதிரி உள்ள ஸ்லோகங்கள் இதெல்லாம் அவள் வந்து சௌந்தரலேகரி, அந்த மாதிரி இந்த மாதிரி மகிஷாசுரமக்னி சோஸ்திரம், அது ஐகிரி நந்தினி அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு சோஸ்திரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து லேடிஸ் எல்லாம் சொல்லலாம். லலிதா சகஸ்ரநாமம்லாம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம். அதுலேயே வந்து நாமாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசினி அர்ச்சனை பிரீதா நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுமங்கலி கையால் அர்ச்சனை பண்ணுறதை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு. சுவாசினி அர்ச்சனை பிரீதா நமஹா அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்து அதுலேயே அந்த மந்திரத்திலே வருது. இப்போ சுமங்கலி கையால் அர்ச்சனை பண்ணால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாலே சொல்கிறான். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் அவங்கவுங்க கற்றுக்கலாம். தேவாரம், திருவாசகம் இது எல்லாருமே பாராயணம் பண்ணலாம். பொதுவாக இது ஓதுவார் அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவாக எல்லாருமே இந்த தேவாரம், திருவாசகம்லாம் கற்றுக்கிறது அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் பாராயணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். இப்போ எல்லாருக்கும் இந்த காலத்தில் வந்து வாய் உச்சரிப்புங்கிறது பழகிறது, கொஞ்சம் சமஸ்கிருதம் கற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து நாக்கு பிறன்று சரியாக ச ழ ஜ எல்லாம் வரணுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தை தமிழ் வார்த்தைகளில் உள்ள ஸ்லோகங்களை வச்சு நம்ம மந்திரங்களை பழகி படிப்படியாக நீங்கள் முறையாக கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு உச்சாரணப்படுத்துகிற அளவுக்கு, பயிற்சி கொடுக்குற அளவுக்கு பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிதான் நம்ம பண்ணணும்.
இப்போ எல்லாருக்குமே வந்து மந்திரங்கள் எடுத்தோன்னே உடனே நமக்கு வந்து ஷ அந்த ல ழ இதெல்லாம் சமஸ்கிருத அது எழுத்துகள் வராது. வராது. இப்போ வந்து சமஸ்கிருதத்தில் 4 க 4 ச ஆமா. க க க க ஞ 4 வரும் சமஸ்கிருதத்தில். தமிழ்லங்கிறது ஒன்று தான், ஒரு க தான் வரும். அப்போ இதுலேருந்து நம்ம வந்து அந்த நம்ம கரெக்டாக அந்த உச்சரிப்புலாம் சொல்லி கொடுத்து அந்த ஸ்லோகத்தை கரெக்டாக சொல்லி கொடுத்தால்தான் அந்த ஸ்லோகத்தோட பலன் நமக்கு கிடைக்கும். அந்த உச்சரிப்புங்கிறது கரெக்டாக வரும். அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதை கரெக்டாக அதை கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அது கொண்டு வர முடியும். அது சொல்லி கொடுக்கறதுக்காக தானே நம்ம வரோம். அதனால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து அதை சொல்லி கொடுத்து அதை கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்லோகம் இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த உச்சரிப்போட கரெக்டாக அதை நம்ம இப்போ இது வரைக்கும் நான் முறையா எல்லாமே கற்று முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வழி வழியா அவங்களுக்கு வரும் அழகா வந்துடுது. இப்போ புதுதா ஒருத்தவங்க வந்திருக்கோம், அவங்களுக்கு நம்ம ஒரு சின்னதா 4 வரியில ஒரு ஸ்லோகம் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காயத்ரி மந்த்ராவே சொல்றதா வச்சுக்குமே, அந்த ஓம் பூர் புவஸ்வஹாங்கிறத சொல்ற விதங்கள் பல மாறுபடலாம். இப்போ அதை முறையா கத்துக்கணும் சொல்லணும்னா அந்த 4 வரிகள் எப்படி சொல்லணும்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும், நல்லா இருக்கும். முதல்ல வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்லோகத்தை ஒன்று சொல்லி தருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து குருவுக்கு தான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஸ்லோகம் முதல்ல அவள் வாயில் கரெக்டாக வரணும். இது வந்துடுது அப்படின்னா அடுத்தது அப்படியே வந்து ஹயக்ரீவர் ஸ்லோகம், அடுத்தது அப்படியே சரஸ்வதி அம்பாளுக்கு. இது 3 வந்துடுது அப்படின்னாலே அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் கரெக்டாக வந்துடும். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் கரெக்ட். சரிங்க. இப்போ நம்மளுடைய நிலையத்தில் யோகாவுக்கு பயிற்சிக்கு வர்றவங்க தினசரி வாழ்க்கையில் மனம் சாந்தமாக அமைதியாக நிம்மதியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஸ்லோகாஸ் மந்த்ராஸ் கற்றுக்கிறதுக்கு பொதுப்படையாக எல்லாரும் கற்றுக்கிறதுக்குன்னு உள்ள மந்திரங்கள்ன்றது இருக்கும் இல்லையா, அதை பாராயணம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வழிமுறையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான வாழ்க்கை பெறலாம் அப்படின்னு சொன்னோன்னா மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ காலம்பரை நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சில டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணும்போது தான் வந்து பிள்ளையார் குட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார் குட்டிக்கிறோம் அப்படின்னா அதுலேயே ஒரு சயின்ஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு யோகா இருக்குது. நம்ம இப்போ பிள்ளையார் குட்டிக்கிறதுலேயே வந்து ஒரு யோகா இருக்குது, அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, அதில் ஆன்மீகம் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. அதில் இப்போ நம்ம ஆன்மீக பிரகாரம் பிள்ளையார் குட்டிக்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா, பார்வதி பரமேஸ்வரன் இருவருக்கும் இமயமலையில் திருமணம் நடைபெறுது. அந்த திருமணத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக 330 கோடி தேவர்கள் சேர்ந்துட்டாங்க. உலகம் சமநிலையில் இல்லை. எல்லாரும் இறைவனிடத்துல போய் கேட்கும்போது அகஸ்திய முனிவர் தென் திசையை நோக்கி வரணும் அப்படிங்கிறாங்க. அவரை கூப்பிட்டு சொல்லும்போது அவர் கொஞ்சம் சங்கடப்படுறார், உங்கள் கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியேன்னு. அதை பற்றி வருத்தப்படாத நடந்து போயிட்டே எங்கெல்லாம் நினைக்கிறோம் அங்கெல்லாம் கல்யாண காட்சி தரேன் அப்படிங்கிறார். திருவேற்காட்டுக்கு வரார், நினைக்கிறார், கல்யாண காட்சி தரார். முடிஞ்ச பிறகு வேதாரண்யம் கோடியக்கரை, அதுக்கப்புறம் ஊர் கிடையாது, அதுக்கப்புறம் கடற்கரை தான். கல்யாணம்லாம் முடிஞ்சு அங்கே காட்சி தரார். அதுக்கப்புறம் இவர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர்கிட்ட மட்டும் சொல்லாமல் வந்துட்டார். விநாயகர் உலகத்திலே முதல் கடவுள், அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னோடனே அவருக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்மள்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். காவேரியில் குளிக்கிறார், திருச்சியில் காவேரி, இந்த காவேரி கரையில் குளிக்கிறார். குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிறுவனில் வந்து இந்த கமண்டெல்லாம் அவர் வச்சுருந்த எல்லாம் கரையில் வச்சுட்டு போகிறார், எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறார். அகஸ்தியர் ரொம்ப கோவக்கார், ஒரு தடவை கேட்குறாரு, 2 தடவை கேட்குறாரு, கொடுக்கல அப்படின்னோனையும் அந்த சிறுவனோட மண்டையில் ஓங்கி நறுக்குன்னு குட்டினோன்னு கையில் வச்சுருந்த கமண்டலத்தெல்லாம் கீழே போட்டு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலை உச்சிக்கு போயிடுறாரு. மறைஞ்சு மலை உச்சிக்கு போயிடுறாரு. இவரும் பின் தொடர்ந்து போகிறார், யாரப்பா நீன்ட்டு. உச்சியில் போய் பார்த்தா பிள்ளையாராக காட்சி கொடுக்குறார். அதுதான் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். ஆஹா விநாயகப் பெருமான், நீனா என்னப்பா சோதனை, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தரங்கள் ஏற்படுத்திட்டே அப்படிங்கிறார். அப்போ தான் சொல்ல, உலகத்திலே முதல் கடவுள் என்ன சொல்லியிருக்கு, என்கிட்ட சொல்லலை, அதனால தான் நான் உனக்கு தரங்கள் ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். சரி, நான் உன்னை குட்டிட்டேனே, அதுக்கு எனக்கு என்ன பரிகாரங்கிறார். ஒரு கையால் நீ ஒரு தடவை குட்டின, 2 கையும் மூடி 5 தடவை குட்டிக்க, உனக்கு அதான் பரிகாரம், அதான் பனிஷ்மெண்ட்டோட அப்படிங்கிற. சரின்னு 2 கையும் மூடி 5 தடவை குட்டின்னு போகிறார். அவருக்கு அந்த காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்குது. அதனால தான் நம்ம பூஜையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல்ல பிள்ளையார் குட்டிட்டு ஆரம்பிக்கிறோம். இது வந்து நம்ம ஆன்மீக பிரகாரம் சொல்கிறாங்க. இதே வந்து சயின்டிஃபிக்காக நம்ம யோகா படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, எதுக்காக பிள்ளையார் குட்டுறோம் அப்படின்னாக்க, நம்ம உடம்புல வந்து 3 நரம்பு தான் மெயின் நரம்பு. இந்த மூலாதாரங்கிறது இந்த இடத்துல மூளையிலேருந்து இந்த மூலாதாரம் வரைக்கும் ஒரு நரம்பு இருக்குது, நெடு நரம்பு. அது அதாவது மூளையிலேருந்து மூலாதாரம், சகசரம்னு சொல்லுங்க, சகசராலேருந்து இந்த மூலாதாரத்து வரைக்கும் சுவாதிஷ்டானம் வரைக்கும் ஒரு நரம்பு, அது நெடு நரம்பு. அதுக்கப்புறம் இந்த வலது கால் பேரோலேருந்து இடது கால் பேரோ 2 நரம்பு கிளம்பி இந்த நெடு நரம்பு எண்டில் ஒரு முடிச்சு, இந்த மார்பில் ஒரு முடிச்சு, இந்த நெத்திக்கிட்ட வந்து 2 நரம்பு மாறும். வலது பக்கத்துலேருந்து வருது, இடது பக்கம் போயிடும், இடது பக்கத்துலேருந்து வருது, வலது பக்கம் போயிடும். இது 2 மாறிட்டு இந்த காதுக்கு போயிட்டு மூளைக்கு போயிடும். இந்த மாறுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு. ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் விட்டு அடுத்த ட்ராக் மாறும்போது தனியாக ஒரு சத்தம், ஒரு ஆட்டம் ஆகும். இந்த மாறுற இடத்துல வேகமாக அப்படி கூட்டினா என்ன ஆகுனாக்க, இந்த மூளைக்கு போய் அதிர்வு கொடுத்து நம்ம வேறு எந்த சிந்தனைகள் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறோங்கிற சிந்தனைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுரும்.
அது மாதிரி சில பேர் நம்ம கவனிக்கலாம், ஏதாவது நம்மள்ட்ட ஒரு வார்த்தை பேசுவாங்க, பேச வந்து மறந்துட்டாங்கன்னா தலையில் இந்த இடத்துல தட்டுவாங்க. அது மாதிரி கணக்கு போட்டுனே இருப்போம், சரியாக டேலி ஆகலாம், பேனா வச்சு இந்த இடத்துல தட்டுவோம். அப்போ அந்த சிந்தனைக்கு வரும். அந்த காலத்தில் நம்மளாம் ஒழுங்காக படிக்கல அப்படின்னா வாத்தியாரோட முதல் பனிஷ்மெண்ட்டே என்னென்ன, தலையில் ஓங்கி நறுக்குன்னு குட்டுவார். அப்பயும் நம்ம மரமண்டிக்கு ஏறல அப்படின்னா 2வது பனிஷ்மெண்ட்டு தோப்பு காரணம் ஒன்றும் பாரு. இந்த 2 நரம்பு மாறிட்டு இந்த காதுக்கு போகுது. அதனால் இந்த காதை மாற்றி பிடிச்சிட்டு நம்ம உட்காந்து எழுந்திருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம 21 தோப்பு காரணம், இதெல்லாம் நமக்கு யோகாலே இருக்குது. ஒரு நாளைக்கு 21 தோப்பு காரணம் நம்ம போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த முழங்கால் வலி வராது. நம்ம உடம்புல எல்லாருக்கும் முதல் வியாதி முழங்கால் வலி தான், அது வராது. 2வது பேக் பெயின், முதுகு வலி வராது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, இது வராது. இது 3மே நமக்கு வராது. தோப்பு காரணம் ஒரு நாளைக்கு 21, இதை நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா இது 3மே நமக்கு வரவே வராது. இந்த பிள்ளையார் குட்டிக்கிறது எதுக்குன்னாக்க இந்த சிந்தனைக்கு நம்ம வரணும், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வரணும். அன்றைக்கி நீங்கள் காலம்பரை நம்ம எழுந்து நான் சொன்ன மந்திரத்தை வந்து முன்னாடி பிள்ளையார் குட்டிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை நம்ம சாமிகிட்ட நல்லா 5 தடவை குட்டின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு 21 தோப்பு காரணம் இதை நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னாலே முதல் இதுதான் பேசிக், நமக்கு ஆரம்பம் இதுதான். இந்த முழங்கால் வலி, பேக் பெயின், கழுத்து வலி வரவே வராது. 2வது வந்து இந்த பிராணாயாமம்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் நம்ம யோகாசெல்லாம் எல்லாத்துலேயும் பிராணாயாமம் தான் முக்கியம் அப்படிங்கிறேன். அந்த பிராணாயாமங்கிறது வந்து நம்ம மூச்சை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் பிராணாயாமம்னு வச்சுருக்காங்க. மூச்சு காற்றை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் பிராணாயாமம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த பிராணாயாமங்கிறது ஒரு 10 தடவை இது மட்டும் நம்ம நித்தியம் டெய்லிக்கு நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த யோகாங்கிறது உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப இந்த உலகத்தில் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான இப்போ சாப்பாடு கிடையாது, நல்ல எல்லாமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் தான் சாப்பாடு. அதனால் இந்த உலகத்தில் நம்ம இந்த யோகா பயிற்சி எடுத்துக்கிறது, தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இந்த மந்திரங்களை கொஞ்சம் உச்சாரணம் பண்ணி ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து இருக்கும் ஆயுள் வரைக்கும் உடம்புல எந்த வியாதியும் வராமல் நம்ம இருக்கலாம். ஐயா, நாங்கள் கேட்ட சந்தேகங்கள் அனைத்திற்கும் மிக அருமையாக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. சகஸ்ர ஆரோக்கிய நிலையத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்று ஆனந்தமாக வாழறதுக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம்.